ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்ப குவிக்காகவும் டேஸ்ட்டாகவும் டொமேட்டோ பாத் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெகுலராக நீங்கள் டொமேட்டோ பாத் செய்வீங்க, பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி மெத்தடு தான், எப்படிப்பட்டவங்களும் செய்யலாம். பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு 500 கிராம் அவ்வளோ வந்திருந்தது. அது கூடவே நான் ஒரு 4 மீடியம் சைஸு தக்காளியை இந்த மாதிரி 1க்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தான், கொஞ்சமாக சேர்த்துக்கிறது நல்லது. இது அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். 1/2 கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன பட்டர் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு ஸ்டார் பூ எடுத்திருக்கேன். 2 மராட் மொக்கு எடுத்திருக்கேன். பலவ இலை 2 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன சைஸு பட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த பொருட்கள் தான் நம்ம ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் டொமேட்டோ பாத் செய்யக்கூடிய பொருட்கள். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து முதல்ல ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு கடைசியில் நான் தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் எண்ணெயும் சேர்த்துட்டு அது ரெண்டும் மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட் மொக்கு, ஸ்டார் பூவு, அப்புறம் பலவ இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ இது லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ நான் அதுலேயே மஞ்சள் தூளை சேர்த்துட்டேன். அது கூடவே மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலாவையும் சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சாக்கா இது சீக்கிரமாக தீஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்துட்டேன். பட்டாணி வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 2 தடவை இதில் சேர்த்துக்கிறேன். நான் ரைஸை ஊற வைக்கல, டைரெக்டாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட ரைஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டோம். இப்போ இதை ஒரு தடவை இது போல் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால இது எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகும், அரிசியும் மசாலாவும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் தான் 2 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப்பு ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக லாஸ்ட் ஒரு கப்பை வந்து நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஜாரில் அதில் ஊற்றி இதில் அலசிக்கிறேன். இப்போ அதையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்தது, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுமா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி இதை 2 விசில் வர வரைக்கும்
இதை நம்ம ஃப்ளேம்லேயே விட்டு எடுக்கணும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இது கம்ப்ளீட்டாக கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். இது பாருங்கள், இது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இது பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கீழே வரைக்கும் எந்த விதமான தீயில, இது கொலையில் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம சர்விங்க்கு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் ஃபாலோ பண்ண இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் இதே போல் பர்ஃபெக்டான டொமேட்டோ பாத் கிடைக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரெசிபி எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோவோட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.